लक्ष्म्या सह ऋषिकेशः देव्या कारुण्यरूपया रक्षकः सर्वसिद्धान्ते वेदान्तेऽपि च गीयते इतिहासपुराणाभ्यां वेदं समुपबृंहयेत् बिभेत्यल्पश्रुताद्वेदः मामयं प्रतरिष्यति वेदेषु पौरुषं सूक्तं धर्मशास्त्रेषु मानवं भारते भगवद्गीता पुराणेषु च वैष्णवम्. ஸ்ரீமன் நாராயணன் தன் அடியார்களை ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரோடே சேர்ந்து ரட்சிக்கிறான். அந்த உண்மையை எடுத்துரைப்பதற்காக இப்பூவுலகத்திலே இதிகாசங்களும் புராணங்களும் பிறந்தன. அந்த இதிகாச புராணங்களுடைய உதவியை கொண்டே 4 வேதங்களுடைய அர்த்தங்களை என்னன்னு நம்மால் தெரிந்து கொள்ள இயலும். இதிகாசங்கள் புராணங்கள் கண்ணன் பெருமானுடைய அவதாரம், எல்லா அவதாரங்கள் ஓரோர் அவதாரத்திலும் அடியார்களை காப்பதற்காக அவன் பண்ணின் அழகான சேஷ்டிதங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லும். இந்த கதைகளையெல்லாம் தெரிந்து கொள்வதாலே நமக்கு என்ன பயன்? யோசித்து பார்த்தால் கண்ணன் கீதையில் 4வது அத்தியாயத்திலே ஒரு ஸ்லோகம் சொன்னதை நேத்திக்கே இந்த கோட்டியிலே விண்ணப்பித்தேன். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதः த்யக்த்வாதேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி சோர்ஜுன. என்னுடைய ஜன்மாவையும் கர்மாவையும் உண்மையாக உரித்தன் அறிவனென்னால், ஜன்மானா கண்ணனுடைய பிறப்பு, கர்மாவென்னால் அவனுடைய சேஷ்டிதங்கள் விளையாடல்கள் நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவனுடைய கர்மா. ஜன்மாவையும் கர்மாவையும் எவன் உண்மையாக புரிந்து கொள்ளுகிறானோ, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏவம் யோவேத்தி தத்வதः. தத்துவம் தத்துவம்னா உண்மைங்கிறது அர்த்தம். உண்மையாக தெரிஞ்சுக்கிறதுனா அப்ப கண்ணனை பத்தி பொய்யாக தெரிஞ்சுக்கிறது கூட ஒண்ணு உண்டான்னு தோணும். உண்டு. அவனை மனிதன் என்னோ, இடையன் என்னோ, அறியாதவன் என்னோ, திருடன் என்னோ, பொய்யன் என்னோ, பெண்ணாளன் என்னோ அறிந்து கொண்டால் அது கண்ணனை உண்மையாக அறியாதது. ஆனா நமக்காக தன்னை தாழ்த்தி கொண்டு குறைத்து கொண்டு கண்ணனை பூவுலகத்திலே வந்து பிறந்தான் அறிந்து கொண்டால் அதுதான் உண்மையாக அறிந்து கொள்ளுவது. கண்ணனே கீதையத்திலே அர்ஜுனனிடத்துல தெரிவிக்கிறான், அவஜானந்தி மாம் மூடாக மானுஷீம் தனும் ஆசிரிதம் பரம்பாவம் அஜானந்தா. அர்ஜுனா, இந்த மூடர்கள் என்ன சுலபத்துல தெரிஞ்சுக்க போறதே இல்லை. எதனால தெரியுமா? நான் 2 வழியில தான் என்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியும். ஒண்ணு, நான் ரொம்ப பெரியவன் என்ன நானே சொல்லிக்கலாம். அப்ப இவர்கள்லாம் என்ன பண்றா தெரியுமா? இது எட்டாக்கனி கிட்டக்கே நாம போக வேண்டாம்னு ஒதுங்கி நோடுறான். அப்படி இல்லைன்னா நான் என்ன ரொம்ப எளியவன்னு காட்டிக் கொள்ளுகலாம். அப்ப என்ன பண்றா தெரியுமா? இவன் என்ன நம்ம போல எடப்பிள்ள தானே, மனிதன் தானே, கிட்டக்கே போக வேண்டாம்னு ஒதுங்கி போடுறான். என்னால 2ல 1 தான் பண்ண முடியும் அர்ஜுனா. 1 ரொம்ப உயர்ந்தவன்னு காட்டக்க முடியும், எட்டாக்கனின்னு கிட்டக்க வர மறுக்கிறான். இல்ல எளியவன்னு சொல்லிக்க முடியும், தன்னை போல எளியவன் தானேன்னு நினைச்சு நோடுறான். இந்த 2லயும் என்னை விட்டு விலகி போறத்தான் இவன் புரிஞ்சுக்கிறானே தவிர அருகில வருவதை அறிந்து கொள்ளவில்லையே. அவஜானந்தி மாம் மூடாக மானுஷீம் தனும் ஆசிரிதம். மனுஷத்தே பரத்வத்தை மறந்தார்கள். அவன் மனிதனாகவே பிறந்தாலும் நமக்காக மனிதனாக பிறந்தான்கிறத மறந்துட்டு மனிதனேன்னு அவனை பத்தி தப்பா நினைச்சுக்க ஆரம்பிச்சுட முடியும். அதனாலதான் கண்ணன் ஜாகிரதையா சொல்லிவித்தான், ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதः. என்ம உண்மையிலே தெய்வம், ஆனா இவர்களுக்காக மனித பிறவி எடுத்தேன்னு உண்மையாக தெரிந்து கொண்டால் அவனுக்கு அதுவே கடைசி உடலாக, இனி அவன் ஜன்மாவை எடுப்பதே கிடையாது. எம்பெருமான் மேலிருந்து கீழே எதற்காக இறங்குகிறான்? அவதாரம், அவதாரம்னாலே மேலிருந்து கீழே இறங்கிறதுன்னு பொருள். விருக்ஷாத்து அவதரதி, அங்கேருந்து இறங்குறது. இறங்குறது எதுக்கு? ஒருத்தன் கிணத்துல விழுந்துட்டான்னா நான் மேலேந்தே நின்னுண்டு மேலவா மேலவான்னா சுலபத்துல வந்துட மாட்டான். கயத்தை போடலாம், கைய நீட்டலாம், எவ்வளவு தூரம் பண்ண முடியும்? ஓரளவு தான். அதுவும் முன்காலத்திலெல்லாம் கிணறு 24 அடி 25 அடின்னு சொல்லிட்டு இருப்பா. தண்ணீர் வற்ற சரி 50 அடின்னும். இப்ப எங்கேயானு கிணறுனா கிணறுலாம் வெட்ட முடியாத சமயம் ஆழ்துளை கிணறு 350 அடி. இப்படிதான் இப்ப கணத்தை பத்தி பேசவே ஆரம்பிக்கிறோம். யாரானு ஒருத்தர் விழுந்துட்டா அந்த கோயம்புத்தூர் பக்கம்லாம் போனோம்னா ரொம்ப ஆழமா இருக்கும், சுலபத்துல ஜலம் கிடைக்காது. ஒருத்தன் கணத்துல விழுந்துட்டான்னா விழுந்துட்டியான்னு கேட்டா விழுந்துட்டே இருக்கேன்னு விழுந்துட்டேன்னு சொல்லிட மாட்டான். ஏன்னா அது அவ்வளவு ஆழமா இருக்கா. இந்த ஆழக்கணத்திலே இறங்கினாத்தான் ஒருத்தனை தூக்க முடியுமே தவிர
விட்டத்துல விளிம்புல உட்காந்து தூக்குறேங்கிறது நடக்காது. அதே போலத்தான் எம்பெருமானும். இந்த ஆழ்துளைக்கணு தான் நாம் இருக்கிற சம்சாரம். அபராத சஹஸ்ர பாஜனம் பதிதம் பீம பவார்ணபோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத்குரு. நான் ஆழ்ந்த சம்சாரம்ங்கிற பெருங்கடலிலே விழுந்து விட்டேன், உன்னுடைய கைகளை நீட்டி நீ ரட்சிக்க வேணும். இந்த கடல்ல விழுந்தவனை தூக்கறதுக்கு எம்பெருமான் என்ன பண்றான்? மேலேருந்து தூக்கி பிரயோஜனம் இல்லை, தானும் கீழே இறங்கினாத்தானே தூக்க முடியும். அதுக்கு தான் அவதாரம் அவதாரம்னு கீழே குதிக்கிறான். ஆக மேல இருக்கிறவன் கிணத்துக்குள்ள சம்சாரத்துக்குள்ள விழுந்த நம்மை கைபிடித்து தூக்குவதற்காக தானும் கீழே குதிக்கிறான்ங்கிறது அவதாரத்தினுடைய சீர்மை. எப்ப அவன் நமக்காக குதிக்கிறானோ அப்ப அந்த உண்மையை தெரிந்து கொண்டு நம்மை அவன் திருவடிகளிலே சமர்ப்பிப்பதுதானே நம்முடைய கடமையும். நமக்கு தோணலாம், இதுக்காக அவரே இறங்கி வரணுமான்னு. யாரையான அனுப்பிச்சா போறாதோ? சக்கராயுதத்தை அனுப்பிச்சு தூக்க சொல்லலாமே, சங்கத்தை அனுப்பித்து தூக்க சொல்லலாமே, விஷக்தேனர் ஆதிசேஷன் கருடன் இவர்களெல்லாம் அனுப்பிச்சு தூக்க சொல்லலாமேன்னு தோணும். வாஸ்தவம் தான், செய்யலாம். யார் பணியிட்டாலும் ஓடி வந்து செஞ்சிட போறா. ஆனா பெருமான் அதை பண்றதில்லை. ஏன் தானே இறங்குறான் தெரியுமா? ஒரு கப்பல்ல ராஜா அப்படி வேடிக்கை பார்த்துட்டே போயிருந்தான். புதுசா சின்ன குழந்தை பிறந்திருக்கு ராஜாவுக்கு. இளங்குமரன் இளவரசன் ஆக போறான் மேற்கொண்டு. அந்த குழந்தைய மடியில வச்சுட்டு திமிங்கிலம் மீன் எல்லாத்தையும் வேடிக்கை காட்டிண்டே வந்தான் ராஜா. திடீர்னு அலையடிக்க கப்பல் குலுங்க அந்த மடியிலேருந்து இருந்த குழந்தை தவறி போய் விட்டத்தை தாண்டி கடலுக்குள்ளே விழுந்து விட்டது. ராஜாவுக்கு கூட ஒத்தர் 2 பேரா இருப்பா, பெரிய சக்கரவர்த்தி, 100 சேனாபதிகள் பக்கத்திலே, காலாட்படை நிறைய பேர், மந்திரிகள் எல்லாரும் இருந்தாலும் யாரையும் பார்த்து நீங்க குதிச்சு எடுத்துன்னு வாங்கோன்னு ராஜா சொல்லவே மாட்டான். அவன் ராஜாதான், யார அனுப்பிச்சாலும் குதிச்சு போய் எடுத்துன்னு வந்துருவார்கள். ஆனாலும் ராஜா உடனே தான் குதிப்பனே தவிர, அப்படி ஒருவேளை சேனாபதி நீ போய் எடுத்துன்னு வா, நான் ராஜா, நான்லாம் குதிக்க கூடாது, நீ தான் சேனாபதி, நீ தான் குடிச்சு எடுத்துன்னு வரணும் சொன்னா குதிச்சு எடுத்துன்னு வந்துருவான். மாட்டான்ங்கிறது இல்ல. ஆனா தந்தைங்கிற பெருமையே ராஜாவுக்கு போடும். அப்ப ராஜாவா மட்டும்தான் ஊர் கொண்டாடுமே தவிர அவன் ஒரு தந்தைன்னு ஊர் கொண்டாடவே கொண்டாடாது. நான் ஒரு தந்தையா இருந்து என் குழந்தை விழுந்தா நான் குதிச்சாத்தான் அதன் அன்பு என் மனசுல புடியறதுன்னு அர்த்தமே தவிர, சேனாபதியை நீ போய் எடுத்துவான்னு சொன்னா சம்பளத்துக்கு வேலைக்கு பார்ப்பவனை அனுப்புவது அழகு கிடையாது. இதே ராஜாதான் அந்த எம்பெருமான்கிற ராஜா. இங்க ஒரு குழந்தை, அங்க அத்தனை பேரும் குழந்தை. அதனால குழந்தை தவறி போய் கடல்ல விழுந்துடுத்துன்னா ஆதிசேஷனே நீ போய் எடுத்துன்னு வா, கருடனே நீ போய் எடுத்துன்னு வா சொல்றது கிடையாது. எம்பெருமான் தானே உடனடியாக குதிக்கிறான் அல்லவா? அது அவதாரத்துக்கே உண்டான சீர்மை. அவதாரங்கள் எல்லாம் நமக்காகனு புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் புரிந்து கொண்டோம் என்னால் அவனுடைய பெருமை எளிமையாக ஆக்கி கொண்டது நமக்காகனு தெரியும். தெரிந்தவுடன் அதுவே கடைசி ஜென்மமாக ஏவம் யோவேத்தி தத்வதः தியக்த்வாதேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி சோர்ஜுனான், என்னையே வந்து கிட்டுகிறான்னு கண்ணன் சாதித்தான். அந்த கண்ணன் பிறந்த அழகை நேத்திக்கு பார்த்தோம். கண்ணன் வளர்ந்து தொட்டிலிடப்பட்டதை பத்தி அனுபவித்தோம். பூதனையினிடத்தே விஷப்பால் குடித்து முடித்தான்கிறத பார்த்தோம். சகடாசுரனை துஞ்சத்தானும் உதைத்தான், ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்தன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சகடாசுரனுக்கு மேலே நவநீத சௌரியமாக வெண்ணைக்காடும் பிள்ளை. எந்தெந்த வீட்டிலெல்லாம் வெண்ணெய் இருந்திருக்குமோ அத்தனை வீட்டு வெண்ணையும் தானு களவாடி உண்டான், அதிலே ஆனந்தமும் பட்டான். என்ன வெண்ண திருடின அத்தனை கதையும் நேத்திக்கு நாம பார்த்திருக்கோம். சிறிய திருமடல்ங்கிற பிரபந்தத்திலே திருமங்கியாழ்வார் சாதித்த பாசுரத்தையும் பார்த்தோம். தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ண விழுங்கி அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் இருந்தாலை கண்டவளும் வாரா தான் வைத்தது காணாள் வயிறடித்திங்காரார் புகுதுவார் ஐயர் இவரல்லால் நீராமிதி செய்தீர் என்னோர் நெடுங்கையிட்டால் தீரா வெகுளிகளாய் சிக்கனவார் தடிப்ப ஆறா வயிற்றினோது அத்தாதான். என்ன அழுத கண்களோட கூட உரலும் தானும் வித்தியாசம் தெரியாம கண்ணன் நின்னான்கிற கதையை நேத்தி கடைசியா பார்த்திருக்கோம். ஒரு வித்தியாசத்தை படியார்கள் உணர வேண்டும். முதல் நாள் உபன்யாசத்துக்கு நீங்க வந்திருந்தீர்கள். நேற்றுக்கு இந்த கண்ணனுடைய கதை திருட்டு உபன்யாசத்துக்கும் வந்திருந்தீர்கள். ரெண்டுத்துக்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு! இப்போ என்ன கேட்டோங்கிறதே முதல் நாள்ல புரியாது. ஆனா தத்துவம் 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 சில பேருக்கு அதுலதான் ஆசை இருக்கும். சில பேருக்கு என்னதான் தத்துவத்தை பேசியிருந்தாலும் தத்துவம் கடைசியில கை கொடுக்க வரப்போறதில்லை. இந்த கிருஷ்ண கதையை கேட்ட பக்தி தான் இவனுக்கு மோட்சத்துக்கு வழிவகுக்குமே தவிர எத்தனாழி ஞானம் ஞானம்னு நம்மால சிரமப்பட்டு இருக்க முடியும்? இது சில பேருடைய எண்ணம். ஆனா அந்த பக்தி நிலைக்கு வரணும்னா ஞான நிலையை தாண்ட வேண்டும். அதுதான் ரொம்ப சிரமமானது. சம்பிரதாயத்திலே நேர பக்திக்கு போயிடுவோங்கிறது சிரமம்.
ஏன்னா எனக்கு பக்தி ஏற்படணும்னாலே அவனை பத்தின ஞானம் முதிரத்தான் பக்தியே வளரும். பக்திஷ்ட ஞான விசேஷான்னு சொல்லுவார்கள். ஆழ்வார் இந்த கதையை கேட்டபடியே மயக்கமா உழுந்துட்டாளாம். பத்தி உரலிடை ஆப்பும் உண்டான் பாவிகாள் உங்களுக்கு ஏச்சுக்கலோ. கண்ணன் கட்டுப்பட்டான்னு கேட்டு நம்மாழ்வார் 6 மாசம் மயக்கமா உழுந்துட்டாராம். 6 கையால 6 கட்டுப்படுறது. பராசர பட்டரை பத்தி ஒரு அழகான சரித்திரம். பட்டர் நஞ்சியர பாசுரங்களை சொல்லிட்டு தான் கேட்டுண்டே திண்டுல சாஞ்சி ஆனந்தமா இருப்பாராம். நஞ்சியர் ஒரு பாசுரத்தை பத்தி தெரிவிக்கிறார். வன் தாம்புகளால் புடைக்க அலர்ந்தான்னு பாசுரம். தாம்பு கயத்தால ஓங்கி அடிக்கிறாளாம் யசோதை கண்ணனை. வன் தாம்புகளால் புடைப்ப அலர்ந்தான். அலர்ந்தான்னு 2 விதமா இப்ப சொல்லலாம். அலர்ந்தான்னா ஒரு பாட்டம், அலந்தான் இரு சொல்லாதீங்க. அலந்தான்னா இன்னொரு பாட்டம். அலர்ந்தான்னா மலர்ந்தான் அர்த்தம். தாமரை மலருமா போலே. அலந்து போயிட்டார்னா ஆடி போயிட்டான்னு அர்த்தம். 2 சொல்லு இருக்கு இல்லையா தமிழ்ல. அலர்ந்தான் அலந்தான். நஞ்சியர் பாசுரத்தை சேவிக்கிறார். வன் தாம்புகளால் புடைப்ப அலந்தான் சொல்லிட்டார் பாசுரத்தை. அலந்தான்ங்கிறது காதல பட்ட உடனே அப்ப கண்ணன் தாம்பால அடிபட்டு ஆடி போனான் அப்படிங்கிற அர்த்தம் தானே கிடைக்கும். பட்டர் அணையிலேந்து எழுந்தாரான். நஞ்சியா தப்பு பாடம் சொல்லாதே, வன் தாம்புகளால் புடைப்ப அலர்ந்தான்னு சொல்லு. அவள் அடித்த உடனே தாமரைய போல அலறுவனே தவிர ஆடி போயிட மாட்டான் எம்பெருமான். ஏன்னா இந்த அடி கிடைக்குமாங்கிறதுக்காகத்தானே இறங்கியே வந்திருக்கான். அவன் அடிபட்டான்கிறத கேள்விப்பட்டான். நமக்கு என்ன நேரும்? திருடினான்னு கேள்விப்பட்டா பாபங்கள் திருடப்படுகின்றன. அவன் கட்டுப்பட்டான் நினைத்தால் நாம் இனி சம்சாரத்திலே கட்டுப்பட தேவையில்லை. அவன் பிறந்தான்னு நினைத்தாலே நாம் பிறக்கவே தேவை கிடையாது. அதைத்தான் ஆழ்வார்